வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பல பேர் ரொம்ப நாளாக கேட்டுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ பார்ட் டைம் ஜாப் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறேன், பட் எனக்கு சேலரி வந்து பத்தலை. நான் வீட்டில் இருந்தே ஒரு பார்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஜாப் மாதிரி பண்ண ஆசைப்படுறேன். அதை பற்றி கம்ப்ளீட்டாக சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இல்லத்தரசிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஒர்க் பண்ணுற மூலியமா ஒரு ஓரளவு டீசென்டான அமௌண்ட் எல்லாமே ஏர்ன் பண்ண முடியும். இதற்கு படிப்போ கல்வித்தோ எதுவுமே அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட திறமைகள் இருந்தால் போதும். எக்ஸாம்பிள் டேட்டா என்ட்ரி MS வேர்ட் தெரிஞ்சால் போதும், ஃபோட்டோஷாப், ப்ரீமியர் ப்ரோ இந்த மாதிரி ஒரு சில பேசிக் சாஃப்ட்வேர்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா தாராளமாக நீங்களும் நல்லாவே சம்பாதிக்க முடியும். அதே மாதிரி ஆன்லைன் ஜாப் பொறுத்தவரைக்கும் எடுத்தோடனே ஏர்ன் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆன்லைனில் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறது மாதிரி ஏற்கனவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஒர்க்லாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் அப்டேட் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் பப்ளிஷ் பண்ணுற மூலியமாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வேலையை கிடைக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் பொறுமை வந்து ரொம்ப அவசியம். நான் இன்றைக்கே அப்ளை பண்ணி இன்றைக்கி வேலை கிடைக்குமா கேட்டால் அப்படி கிடைக்காது. கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமான ஜாப் எல்லாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் அப்ளை பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணால் தான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 monthsக்குள்ளே நீங்கள் ஒரு ஜாப் எடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி அதை வச்சு பார்த்தீங்கன்னா அவங்களே பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து வேலையை இப்போ வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதை ரேட்டிங்லாம் போடுவாங்க. அந்த ரேட்டிங் நல்லா நம்ம ஸ்கோர் பண்ணுற மூலிமா பார்த்து நிறைய பேர் வேலையை வந்து கொடுப்பாங்கல்ல. பொறுமைன்றது கொஞ்சம் அவசியம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாமே அஃபிஷியலான நியூஸ் தான். ஏன்னா எக்கச்சக்கமான பேர் வந்து பாருங்க சைட் மூலிமா நல்லாவே இன்னமும் ஏர்ன் பண்ணிடுவோம். ஃபுல் டைமாக எடுத்து வந்து பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து இருக்காங்க. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அவசியம் கண்டிப்பாக கிடையாது. ஆன்லைனில் காசு கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக கொடுக்காதீங்க. இது எல்லாமே முற்றிலும் இலவசம் தான். ஜென்யூனான பார்ட் டைம் ஜாப் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பற்றி மேலும் தகவல்னா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் TNPSC, TRB, SSC மற்றும் ரயில்வே ஜாப்லாம் படிச்சுக்கிறீங்களா? Unacademy வந்து எக்கச்சக்கமான ஆன்லைன் கோர்ஸ் மற்றும் ஆஃபர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தாராளமாக செக் பண்ணி பாருங்க. ஸ்க்ரீனில் தெரிய TB10 இந்த கோடை யூஸ் பண்ணும்போது இன்ஸ்டன்ட்டாக வந்து 10% ஆஃபர் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது எக்கச்சக்கமான ப்ளஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து எக்கச்சக்கமான ஆன்லைன் பேச்சஸ் இங்கிலீஷ் மற்றும் தமிழில் வந்து போயிட்டு தாராளமாக செக் பண்ணி பாருங்க. அந்த கோர்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக மொபைல் ஆப் மூலியமாக படிக்க முடியும், லேப்டாப்பில் படிக்கலாம். அதே மாதிரி டெய்லி வந்து டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. நீங்கள் டெஸ்ட் சீரிஸ்லேயே ஆப்பில் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. ஆப்புடைய லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி அப்படின்னா இன்ஸ்டன்ட்டாக வந்து 100% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. டெய்லி ட்ரை பண்ணி பாருங்க. இதை பற்றி மேலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எல்லாமே கொடுத்து எல்லாமே ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது மறக்காம ஸ்க்ரீனில் தர TB10 இந்த கோட் வந்து யூஸ் பண்ண மறந்துடாங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக 10% ஆஃபர் எல்லாமே கிடைக்கும். லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு சின்ன ஒரு டிஸ்க்ளைமர்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ப்ரோ எனக்கு இன்ஸ்டன்ட்டாக ஏர்ன் பண்ண முடியும்னு கேட்டிருந்தீங்க. தயவு செய்து இன்ஸ்டன்ட்டாக ஏர்ன் பண்ணுறக்கூடிய வெப்சைட்டை பற்றி யாரும் ட்ரஸ்ட் பண்ண வேணாம். அந்த மாதிரி வெப்சைட்டே கிடையாது. நானும் எக்கச்சக்கமான வெப்சைட்டை பற்றி நானும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ணவே பண்ணாங்க, எந்த பேமெண்ட்டும் பண்ணாங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய வெப்சைட் வந்து 100% ட்ரஸ்டட் வெப்சைட் தான். ஆனால் உடனே நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் முடியாது. அட்லீஸ்ட் 1 or 2 days வெயிட் பண்ண பிறகு தான் நீங்கள் அதுக்கான பாசிட்டிவ் ரிசல்ட்டே பார்க்க முடியும். ஏன்னா நீங்கள் ஒரு ஜாப் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ண பிறகு அவங்க அக்செப்ட் பண்ணால் வேலை வந்து கண்டிப்பாக கிடைக்கும். எடுத்தோன்னே யாரும் வேலை தர மாட்டாங்க. இன்னைக்கு நான் வெப்சைட்டை 15 உடனே 500 rupees ஏர்ன் பண்ண நினைச்சேன். கண்டிப்பாக அது மாதிரி வெப்சைட்டே கிடையாது. யாரும் நம்பிடாதீங்க. பொறுமையாக வெயிட் பண்ண உங்கள் டைம் கண்டிப்பாக ரொம்ப எல்லாமே கிளியராக கிடைக்கும். அதை பற்றி தெளிவாக பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வெப்சைட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா freelancer.com. கண்டிப்பாக நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டு மோஸ்ட் ட்ரஸ்டட் வெப்சைட்னு சொல்லலாம். இதான் வந்து எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் நம்பர் 1 வெப்சைட்டாக வந்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபிவர்னு ஒரு வெப்சைட் வந்து இருக்கு. அதை பற்றி முழுமையாக வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ் தெரியும். ஆனால் அடுத்த வீடியோ மேக் பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிளியராகவே தரமாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து சைன் அப் பண்ண போறீங்க. சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணும்போது பார்த்தா உங்களோட மெயில் ஐடி, பாஸ்வேர்ட் மட்டும் மொபைல் நம்பர் எல்லாமே கிளீனாக கேட்பாங்க. கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்த பிறகு வந்து பார்த்தா மொபைலுக்கு OTP மட்டும் மெயிலை வெரிஃபை பண்ண சொல்லி மறக்காம வெரிஃபை பண்ணிக்கோங்க. அந்த வெரிஃபை பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து என்ன சொல்லிக்கலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போறீங்களா இல்லை நீங்கள் வேலைக்கு ஆட்கள் எடுக்க போறான்னு கேட்பாங்க. நம்ம வந்து பார்த்தா ஒர்க் பண்ண தான் போறோம். அதனால் ஐ வாண்ட் டு ஒர்க் நான் கொடுத்துட்டேன். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தா உங்களோட யூசர் நேம் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. யூசர் நேம் பார்த்தா யூனிக்காக இருக்கணும். ஏற்கனவே வச்ச நேமாக இருந்தால் கண்டிப்பாக ரெட் கலர் தான் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் யூனிக்காக நேம் கொடுத்தீங்கன்னா அது வந்து கிரீன் கலர் எப்போ ஓகே ஆகுதோ அப்போ தான் நெக்ஸ்ட் பண்ணி கிளிக் பண்ண முடியும். இல்லாட்டி கிளிக் பண்ண முடியாது. செக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதான் ரொம்ப முக்கியமான டேப் உங்களுக்கு. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்க மட்டும் இல்லை, உங்களுக்கு எதுல எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் தெரியும், எடிட்டிங் தெரியும் ஓரளவுக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி டைப் இந்த மாதிரி பிளாக் ரைட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் தான் தெரியும் எனக்கு. நான் அந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டிக் பண்ணிட்டு கீழே நெக்ஸ்ட்னு கொடுக்க போறீங்க. உங்களுக்கு எத்தனை நாள் செலக்ட் பண்ணிக்கலாம் தரம் பார்த்தா 20 கிட்ட செலக்ட் பண்ண முடியும் உங்களால். அதான் உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கோ கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லா தெரியுது, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் உங்களை பற்றி. கண்டிப்பாக நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணுவேன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி இதை கரெக்டாக சூஸ் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் ஆகி வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு மேக்ஸிமம் 20 ஸ்கில் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். 20 ஸ்கில்லை சூஸ் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க. டேபை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ரொஃபைல் வந்து கேட்டு கண்டிப்பாக ப்ரொஃபைல் பொறுத்தவரைக்கும் பார்த்தா உங்களோட நேம் எக்ஸாக்டாக உங்கள் நேம் என்ன இருக்கோ வித் இன்ஷியலோட கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க கொடுத்துருக்க ஸ்கில்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பிகினரா, அது இப்பதான் பேசிக் மட்டும் தான் தெரியுமா, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜா தெரியுமா, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அட்வான்ஸா எனக்கு தெரியும், நான் வந்து ப்ரொஃபஷனல் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு எந்த ஸ்டெப் கரெக்டா இருக்குமோ கரெக்டா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோ. நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட்னா ஒரு ஆவரேஜா தெரியும், எனக்கு ஒரு 2 to 5 years தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். கீழே வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோ. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிருங்க. ப்ரோ பேமெண்ட் பண்ண சொல்றாங்க ப்ரோன்னு கேட்குறீங்க. கண்டிப்பா பேமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ₹1 கூட பேமெண்ட் பண்ண அவசியம் வந்து கண்டிப்பா கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப்னு இருக்கும், மறக்காம ஸ்கிப் கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இதுவும் சொல்லுவாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு வெர்ஷன், உங்களுக்கு பிரீமியம் மெம்பர்ஷிப் காண்டி உங்களுக்கு இதுவும் நீங்க பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. தாராளமா கீழே ஸ்கிப்னு ஒரு டேப் ஒன்று கொடுத்துருப்பாங்க, பார்த்தா உங்களுக்கே தெரியும். அந்த டேப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஃபைனல் ஸ்டெப்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் ஆகும், உங்களுக்கு இதை வந்து கிளியராகவே கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தா உங்களுடைய அட்ரஸ், இது மாதிரி ஒரு சில பேசிக் ப்ரொஃபைலாம் கண்டிப்பாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ண மாதிரி வரும். மறக்காம ப்ரொஃபைல் பேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கும். அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க, கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ தான் கிளியராகவே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து எடிட் ப்ரொஃபைலில் போயிட்டு உங்களுக்கு ப்ரொஃபைலை பக்காவாக கொடுத்துருவாங்க. நிறைய பேருக்கு வந்து டவுட் கேட்டீங்க, ப்ரோ ப்ரொஃபைல் எதுக்கு ப்ரோ கேட்டிருப்பீங்க. ப்ரொஃபைல் எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தா உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போறாங்கன்னா கண்டிப்பாக ப்ரொஃபைல் தான் ரீட் பண்ணுவாங்க. ஓகே, ப்ரொஃபைல்ன்றது வந்து பார்த்தா ஜஸ்ட் உங்களுக்கு ரெசியூம் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னென்னலாம் தெரியும், எந்த மாதிரி ப்ராஜெக்ட்ல வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க, சாம்பிள் போட்டோஸோ இல்லை சாம்பிள் லிங்கோ இருந்தால் தாராளமாக லிங்க் வந்து நீங்கள் போட்டுக்க முடியும். உங்களுக்கு அந்த லிங்க் அவங்க செக் பண்ணி பார்த்து ஓகே பரவாயில்ல நல்லா தான் பண்ணீங்கன்னு சொல்லி அப்படி பார்த்துட்டு தான் வேலை வந்து கொடுப்பாங்க. டேரக்டாக இன்ட்ராக்ஷனை ஃபோன் பண்ணியோ வந்து இதுமாரி பண்ண மாட்டாங்க. உடைய ப்ரொஃபைலை பார்த்து ஓகே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்பி ட்ரஸ்டர் மூலியமா தான் கொடுப்பாங்க. ஆனால் ப்ரொஃபைலை முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே டெவலப் பண்ணிக்கோங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோன் நம்பரையும் மெயில் ஐடி வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் இருந்தால் மறக்காம கனெக்ட் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் மெத்தட் நம்ம வெரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது, அது தேவையில்லை, விட்டுருங்க. இப்போ இது முடிச்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சேவ் பண்ணிட்டு தாராளமாக மறுபடியும் டேஷ்போர்டுக்கு வந்து போய்க்கோங்க. இப்போ டேஷ்போர்டு போனே பார்த்தா இந்த மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும், உங்களுக்கு கிளியராகி பார்த்துக்கோங்க. இதுல வந்து கீழடி வந்தீங்கன்னா உங்களுடைய முக்கியமான 3 ப்ரொஃபைல் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அதாவது உங்க மெயில் ஐடி வந்து வெரிஃபை பண்ண, உங்களுக்கு மெயில் ஐடி வெரிஃபை பண்ண பிறகு ஏற்கனவே சொன்ன ப்ரொஃபைல் பேஜை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா டேரக்டா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் வந்து எடுக்க ஆரம்பிச்சலாம், அதாவது ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க ஆரம்பிச்சலாம். ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் ப்ராஜெக்ட் ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க, கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா எக்கச்சக்கமான ஜாப்ஸ் வந்து வரும், இது மாதிரி ஜாப் எல்லாமே வரும் உங்களுக்கு. இதை நீங்க எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தா இங்கே ப்ரௌஸ்னு கொடுத்துக்கோங்க. நீங்க கொடுத்தவரை பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோ. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா மேல லேட்டஸ்ட் டேப் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோ. அப்பதான் நமக்கு லேட்டஸ்டா போஸ்ட் பண்ண ஜாப் எல்லாமே கிளியரா வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிளியராகவே கொடுத்துருப்பாங்க, தரமா செக் பண்ணி பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண வேண்டியது. இந்த வெப்சைட் வந்து 100% கேரண்டியான வெப்சைட் ஃப்ரெண்ட்ஸ். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்காக கூட ப்ரொஃபைல் ஆட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்படி கண்டுபிடிக்கும் கிளியராக பார்ப்போம் நம்ம. இந்த மாதிரி வெப்சைட் இந்த மாதிரி லிஸ்ட் வந்தோம், எந்த ஜாப் அப்ளை பண்ண ஆசைப்படுறீங்களோ அது ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து பேமெண்ட் வந்து கொடுக்க போறாங்க, அதாவது ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு வந்து கொடுக்க போறாங்க, அவங்களை போய் டீடைல்ஸ் எல்லாமே கிளீனா வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா அந்த பேஜ் ஓப்பன் பண்ணோன்னே நீங்க சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அபவுட் த எம்ப்ளாயர் ஒன் டேப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாக்காரரு, இவர் பாத்தீங்கன்னா எந்த ப்ராஜெக்டும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கல, எம்ப்ளாயர் வெரிஃபிகேஷன் சொல்லி ஒரு சில தான் கொடுத்துருப்போம். தரமா நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். நீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வெரிஃபை ஆனதா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பிளாக் கலர்ல இருக்கு. பிளாக் கலர் இருந்தா கண்டிப்பா வெரிஃபை ஆகலைன்னு அர்த்தம். வெரிஃபை ஆனதை மட்டும் நீங்க வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா we are looking for a freelancer content writer வந்து கேக்குறாங்க. எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் ரைட்டர் வந்து தேவைப்படுது. அதுக்கான பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ₹600 வந்து 1000 பேமெண்ட் பண்ண போறாங்க. ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி வெரிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே வெரிஃபை பண்ணாம இருக்காங்க. ஆனா மோஸ்ட்லி இவங்க வந்து அவாய்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா டிசைனர், கிராஃபிக் டிசைனர் வந்து கேட்டிருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா கென்யா இருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா எல்லாமே கிரீன் கலர்ல காமிச்சிட்டு உங்களுக்கு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டி மட்டும் தான் வெரிஃபை பண்ணலாம். அது மேஜர் இஷ்யூ ஒன்றும் கிடையாது, பெருசா ஒன்றும் பாதிப்பு நமக்கு வந்து கிடையாது. பேமெண்ட் மெத்தட் வெரிஃபை பண்ணிட்டாங்க, டெபாசிட் பண்ணிட்டாங்க. டெபாசிட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒருத்தர் நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து வேலை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னா அந்த டெபாசிட், அதாவது இந்த டாலர் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரீலான்சர் டெபாசிட் பண்ணி வச்சிருவேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணி கொடுத்த பிறகு ஏமாத்தி போயிருவாங்க. அந்த மாதிரி டெபாசிட் பண்ணி வச்சிட்டேன்னா கண்டிப்பா ஃப்ரீலான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டேரக்டா வந்து நம்ம அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அதுக்கான டெபாசிட் வந்து மேட் பண்ணிட்டாங்க. 100% ட்ரஸ்டட் தான். அப்போ உங்களுக்கு மெயில் ஐடி வெரிஃபை பண்ணிட்டாங்க, ப்ரொஃபைல் வெரிஃபை பண்ணிட்டாங்க, ஃபோன் நம்பர் எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டாங்க. ஓரளவுக்கு நல்ல ஜெனுவினான ப்ரொஃபைல் தான் உங்களுக்கு. ரிவ்யூ வந்து பாத்தீங்கன்னா யாருமே ரிவ்யூ கொடுக்கல, ஏன்னா புதுசா கூட வந்திருக்காங்க, அதனால ரிவ்யூ கொடுக்காம இருக்காங்க. இந்த ப்ரொஃபைல் பொறுத்தவரைக்கும் பார்த்தா 90% பார்த்தா அக்யூரஸியா தான் இருக்கு உங்களுக்கு. இல்ல எனக்கு இன்னும் 100% வேணும்னு நினைச்சீங்கன்னா இன்னொரு ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நம்ம. இந்த ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி பிளாக்ல வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருக்காங்க, 5 ப்ராஜெக்ட் வந்து வரைக்கும் முடிச்சிருக்காங்க. அது மாதிரி 5 ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா 3 ரிவ்யூ வந்து கொடுத்துருக்காங்க, 5 ஸ்டார் வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 2016 வந்து இருக்காங்க. அவங்க எல்லாமே செக் பண்ணி பாருங்க, எல்லாமே கிரீன் கலர்ல இருக்கு. அப்படின்னா பாத்தீங்கன்னா ஃபுல்லா வெரிஃபை பண்ணிட்டாங்க. பக்காவான ப்ரொஃபைல் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க 100% கேரண்டியான வந்து ஒருத்தர் வந்து ப்ரொஃபைல் வந்து போட்டிருக்காங்க. தாராளமா நீங்க இந்த ஜாபை கூட எடுத்து வந்து பண்ண முடியும் உங்களால.
இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்டரானது கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் பிட்னு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட்டை ரீட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா தாராளமாக பிளேஸ் பிட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் புரியல அப்படின்னா நீங்க டீடைல்ஸ் வந்து கீழே என்டர் பண்ண மாதிரி இன்னும் எனக்கு இதை பத்தி முழுமையாக சொல்லுங்கன்னு சொல்லி இங்கிலீஷ்ல டைப் பண்ணி தமிழ்ல டைப் பண்ணிடுறாங்க. இங்கிலீஷ்ல டைப் பண்ணிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா $2 to $8 மேக்ஸிமம் வந்து கொடுப்பாங்க. நம்ம ஒரு ஆவரேஜா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $3 இல்லை $4 போட்டால் ஓரளவுக்கு ரீசனபிளா இருக்கும். இப்போ நீங்க $4 நீங்க செக் பண்ணி போட்டுட்டு அது மட்டும் இல்லாமல் உங்களோட லிமிட் வந்து கேட்குறாங்க, எவ்வளோ நேரம் வந்து ஒர்க் வந்து முடிப்பீங்கன்னு கேட்குறாங்க. அதை நீங்கள் ஆவரேஜாக வந்து போட்டுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் ஜஸ்ட் என்டர் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் டிசைன் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு சில டீடைல்ஸ் எனக்கு தேவைப்படுது, அக்யூரேட்டாக சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பேமெண்ட் சார்ஜஸ் மட்டும் நான் லிமிட் வந்து கண்டிப்பாக சொல்லிடுறேன் சொல்லி ஜஸ்ட் ஒரு சாம்பிள் மெயில் மட்டும் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் அவங்க பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தான் மெயில் வந்துடும் உங்களுக்கு. அந்த மெயிலில் நீங்கள் தாராளமாக வந்து ரீப்ளை பண்ண முடியுமா, அந்த ப்ராஜெக்ட் எதுவும் கிடைக்கிறது அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா சில பெய்டு சர்வீஸ் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ப்ரீமியம் சர்வீஸ் வேணும்னா நீங்க பண்ணிக்கலாம், இல்லாட்டி அவசியம் வந்து கிடையாது. $4 வந்து போட்டு போய் $4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தர வேண்டியது பார்த்தீங்கன்னா சம் ஃப்ரீலான்சர் ஃபீஸ் வந்து பிடிப்பாங்க. $4 வந்து பார்த்தீங்கன்னா $0.40 வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சர் ஃபீஸ்னு போயிடும். உங்களுக்கு கிடைக்கிற டாலர் வந்து பார்த்தீங்கன்னா $3.60 தான் கண்டிப்பாக கிடைக்கும். அதை நோட் பண்ணிக்கோங்க. நீங்க எவ்வளோ டாலர் என்டர் பண்ணாலும் சம் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்ஸ் வெப்சைட் வந்து கண்டிப்பாக எடுத்துக்குவாங்க. எடுத்துட்டு மீதி தான் தருவாங்க, நோட் பண்ணிக்கோங்க. யார் கம்மியான விலையில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போஸ்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து வந்து எடுப்பாங்க. ஒரு சில பேசிக் டிப்ஸ் எல்லாம் கையில கொடுத்து தரமா செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதான் மீன்ஸ் ரொம்ப சிம்பிளான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஜாப் வந்து அப்ளை பண்ணுற விஷயம் உங்களுக்கு. நீங்க பிளேஸ் பண்ண பிட் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக் மெயில் பண்ணுவாங்க. இல்லை பார்த்தா இங்கே ப்ரொஃபைல் டேப்ல அவங்க வந்து நிற்கும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் மை ப்ராஜெக்ட்ல போனால் அவங்க வந்து தரமா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மெசேஜ் டேப்லையும் ப்ளஸ் மெசேஜ் எல்லாம் பண்ணுவாங்க. நீங்க செக் பண்ணி வந்து டவுட் வேற டவுட் வந்து தரமா கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்க முடியும். இவ்வளவு மீன்ஸ் ஃப்ரீலான்ஸ் வெப்சைட் உங்களுக்கு இது மாதிரி எக்கச்சக்கமான ஜாப்ஸ் வந்து இங்க இருக்கு. செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும். வரிசையா வந்து எக்கச்சக்கமான ஜாப் எல்லாம் கொடுத்துருப்போம். தரமா நீங்க செக் பண்ணி பார்க்க முடியும். பார்த்துட்டு ஒரு உடனே வந்து பார்த்தா ஒரு 2-3 ஜாப் கூட பிட் பண்ணி கூட வைங்க. எதுனா கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காசு போடாம ஒரு ஆவரேஜான காஸ்ட் வந்து போட்டு பண்ணீங்கன்னா கண்டிப்பா நிறைய பேர் வந்து வருவாங்க. நீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ட்ரஸ்டடான ஆளுக்கு போய் செலக்ட் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு சேஃப்டியா இருக்கும். எந்த விதமான அமௌண்ட் நீங்க பே பண்ண வேண்டிய அவசியம் வந்து கண்டிப்பா கிடையாது. மறக்காம யாரும் அப்படி பே பண்ணிடுறாங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இவ்வளவு வெப்சைட் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான முறையில் எப்படி யூஸ் பண்ண சொல்லிட்டு உங்களுக்கு இதே மாதிரி வேற எதாவது வெப்சைட் வேணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் பண்ண, கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தபடி பார்த்தீங்கன்னா இலவசமா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஆன்லைன் கோர்சஸ் எல்லாம் பண்றது அதை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் வந்து பார்த்தா நம்ம சேனல் வீடியோ மேக் பண்ணிக்கோம். லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கிளியராக தாராளமா செக் பண்ணி பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் நடத்தக்கூடிய கோர்ஸ் உங்களுக்கு பார்ட் 1க்கான வீடியோ, அடுத்து பார்ட் 2க்கான வீடியோ ஆல்ரெடி மேக் பண்ணியாச்சு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அது மட்டும் நம்ம சொன்ன ஒர்க் ஃப்ரம் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த 5 வெப்சைட் பத்தி போட்டுருக்கேன். இந்த வெப்சைட்டுக்கான இந்த வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாத்துக்கோங்க. வேற டவுட் இருந்தா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த ஜாப் வந்து யூஸ்ஃபுல்லா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகான் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் மொபைல்ல வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உறவினர் மட்டும் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தி வேற எதுவும் கருத்துக்களோ சந்தேகம் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ரிப்ளை பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.